தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 13/6/2024 இன்று குவைத்தில் வந்த முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். குவைத்தில் தீ விபத்தில் இறந்தவர்களின் உடலை தாயகம் கொண்டு செல்ல தனி விமானம், அமீர் உத்தரவு. குவைத்தில் கடந்த நாள் ஏற்பட்ட தீ விபத்தில் இறந்த அனைத்து வெளிநாட்டு தொழிலாளர்கள் உடல்களையும் அவர்களுடைய நாட்டுக்கு எடுத்து செல்ல சிறப்பு தனி விமானத்தை ஏற்பாடு செய்ய அமீர் ஷேக் மிசக் ஹேல் ஹகமத் ஹேல் ஜபர் ஹேல் சபா உத்தரவிட்டுள்ளார். இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குவைத்தில் சார்பில் நிதியுதவி வழங்கவும் அமீர் அறிவுறுத்தியதாக நாட்டின் முதல் துணை முதல்வரும் அமைச்சரும் பாதுகாப்பு மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் பகத் ஹேல் யூசப் கூறினார். இறந்தவர்களின் 48 பேரை அடையாளம் காணும் பணி முடிந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். குவைத் மாங்கப் தீ விபத்தில் இறந்தவர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு 8 லட்சம் ரூபாய் அவசர உதவியை என்பிடிசி நிறுவனம் அறிவித்துள்ளது. நிறுவனம் மற்ற தேவைகளின் குடும்பத்துடன் எப்போதும் இருக்கும் என்றும், இறந்த உடன்பிறப்புகளின் காப்பீடு தொகை, இதர சேவை பயன்கள் சார்ந்து இருப்பவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதில் பொறுப்புடன் செயல்படுத்துவோம் என்றும் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்தனர். இறந்தவர்களின் உடல்களை விரைவில் வீட்டிற்கு அனுப்ப தூதரகம் மற்றும் குவைத் அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் இறந்தவர்களின் உடல்களை விரைவில் வீட்டிற்கு அனுப்ப தூதரகம் மற்றும் குவைத் அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் இது குறித்து இந்நிறுவனம் அதிகாரிகள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உயிர் இழந்த சகோதரர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தாங்கள் என்றும் துணை நிற்பதாகவும் இந்த துயர சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும் தெரிவித்துள்ளது அந்த நிறுவனம். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த 49 பேரில் 5 தமிழர்கள் என்று அமைச்சர் அறிவித்தார். இந்த விபத்தை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து அயலக தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் விளக்கம் அளித்துள்ளார். அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியதாவது: தமிழகத்தை சேர்ந்த கருப்பண்ணன், ராமு, வீராசாமி, மாரியப்பன், சின்னதுரை, கிருஷ்ணமூர்த்தி, முகமது ஷரீப், பொனப், ரிச்சர்ட் ராய் ஆகிய 5 தமிழர்கள் உயிரிழந்த தகவல் உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவும், மேலும் தமிழர்கள் யாராவது பாதிக்கப்பட்டுள்ளனரா என்பது தொடர்பான கூடுதல் புதிய தகவல்களை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த விபத்து தொடர்பாக மற்றும் உங்கள் குடும்பத்தினர் பற்றிய விவரங்களை குவைத் இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ள வெளியிட்டுள்ள அவசர உதவி என்னும் தெரிவித்தார். இந்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் சிகிச்சையில் உள்ளவர்களை சந்தித்து நலம் விசாரித்தார். குவைத்தில் இன்று 13/6/2024 காலையில் வந்தடைந்த இந்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் ஸ்ரீகிருதி வர்தன் சிங் நேற்று தீ விபத்தில் சிக்கியவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் சிகிச்சையில் உள்ளவர்களை சந்தித்து நலம் விசாரித்தார். இந்த துர்வசமான விபத்தில் இறந்த இந்தியர்களின் உடல்களை விரைவாக அடையாளம் கண்டு நடைமுறை முடித்து இந்தியா அனுப்புவதற்கான நடவடிக்கை துவங்குவதற்கான வேலைகளை ஒருங்கிணைத்து குவைத் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல் ஹாலி யாக் மற்றும் குவைத் இந்திய தூதர் உள்ளிட்ட தூதரக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது குவைத் அமைச்சர் ஹாலியா இந்த விபத்து தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு குழு ஒத்துழைப்பையும் அளிப்பதாக உறுதியளித்தார். கங்கா பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பங்களுக்கு கருணை தொகையாக ரூபாய் 2 லட்சம் வழங்கப்படும் என பிரதமர் அறிவிப்பு. குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து புது டெல்லியில் அதிகாரிகளுடன் பிரதமர் ஆய்வு செய்தார். இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் இரங்கலையும் தெரிவித்தார் மற்றும் காயமடைந்தவர்களின் விரைவில் குணமடைய வாழ்த்துவதாகவும் தெரிவித்தார். நிவாரண நடவடிக்கைகளை மேற்பார்வையிடவும் இறந்தவர்களின் உடல்களை விரைவாக தாயகம் திரும்பி கொண்டு வரவும் குவைத்துக்கு செல்ல வெளியுறவுத்துறை இணை அமைச்சரும் அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு அரசாங்கத்திற்கு அறிவுறுத்தினார். பிரதமர் நிவாரண நிதியில் இருந்து உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பங்களுக்கு கருணை தொகையாக 2 லட்சம் வழங்கப்படும் என பிரதமர் அறிவித்துள்ளார். இறந்தவரின் குடும்பத்துக்கு என்பிஎஸ் தமிழ் சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இது சார்ந்து எந்த தகவல் வந்தாலும் உடனுக்குடன் தெரியப்படுத்துகிறோம். என்பிஎஸ் தமிழ் சேனலை பார்த்ததற்கு நன்றி.